ஒற்றன் செய்தி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்தோட ஹீரோயின் அக்ஷரா பேசுறேன். இது என்னோட முதல் படம். இந்த படத்துல டைட்டில் கேரக்டர் பண்ணிருக்கேன். முதல் படத்துல வந்து டைட்டில் கேரக்டர் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல எனக்கு மட்டும் கிடையாது, இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து முதல் படம். இதுக்காக ஒரு 372 days, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வந்து திருவண்ணாமலையில எனக்கு எங்க எல்லாருக்குமே வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப் கொடுத்தாங்க. எப்படி நடிக்கணும், எப்படி அழணும், எப்படி சிரிக்கணும், எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மாசம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு போயிட்டு என்னோட அப்பா கேரக்டர், அவங்களோட அப்பா கேரக்டர், ஸோ எல்லாரோடவும் வந்து சேர்த்து வச்சு அவங்களோட பழக வச்சாங்க. முதல்ல சும்மா நடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பழகுங்க, அப்பா அம்மாவா வந்து நினைங்க அப்படின்னுட்டு சொல்லி, ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நடிக்கிறதுக்கு. நடிக்கிறது பத்தி கேட்டா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்றது. இந்த படத்தை பத்தி பேசணும்னா வந்து ரொம்ப அழகான ஒரு காதல் கதை. கண்டிப்பா வந்து எல்லா லவ்வர்ஸுமே பார்க்க வேண்டிய படம். லவ் பத்தி புரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு நல்ல வியூ கிடைக்கும் இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா. இந்த படத்துல நிறைய சொன்னீங்க. ஒர்க் ஷாப், வாட் சார்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் 372 days வந்து நீங்க திருவண்ணாமலையில ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்துனாங்க அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன மாதிரியான ஒர்க் ஷாப் அப்படின்னா வந்து கண்டிப்பா சொல்லணும், ஆக்டிங், அதாவது நடிக்கிறது அப்படின்றது ஈஸியா நடிச்சிடலாம். இப்ப நாங்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸ் இந்த படத்துல நடிக்க சொன்னா முதல்ல வந்து கேமராவை அப்பதான் பாக்குறோம். சோ யாரும் வந்து நான் மட்டும் இல்ல, ஓகே நான் வந்து சென்னையில இருக்க பொண்ணு அவ்வளவு நானே மிரளுவேன். இன்ஃபேக்ட் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பண்ணக்கூடாது, நம்ம ஃபீல் பண்ணி பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தாங்க அந்த ஒர்க் ஷாப்ல. அதே மாதிரி வந்து அப்பா அம்மா கேரக்டர் எல்லாமே நடிக்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுல வந்து டைரக்டர் ரொம்ப ஸ்டப்பனா இருந்தாரு. அந்த விஷயம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து தெரியக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. அப்படி எங்கேயாவது தெரிஞ்சது அப்படின்னா வந்து திரும்ப எங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. ஒரு சீன் வந்து ஒரு 5-6 வெர்ஷன்ல வந்து நடிக்க வைப்பாங்க. ஒரு சீன் பாத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு 10 நாள் போகும் அந்த சீனை வந்து ஷேப் பண்றதுக்கு. முதல்ல வந்து ஓவரா பண்ண சொல்லுவாரு, அதே வந்து இன்னும் கொஞ்சம் சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு வந்து கொஞ்சம் அதே வந்து சீரியஸான முகமா சட்டிலா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது நிறைய வெர்ஷன் எடுத்துட்டு காட்டுவாங்க. அது காட்டும்போது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கும்போது நம்மளுக்கு தெரியும், அடடா இது கொஞ்சம் அதிகமா இருக்கே, இல்ல இது ரொம்ப கம்மியா இருக்கு, இது ரொம்ப சட்டிலா இருக்கு அப்படின்னுட்டு வந்து நம்மளே ஒரு ஜட்மெண்ட்க்கு வருவோம். நம்மளுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, அதனால வந்து நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும். சோ அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ஒர்க் ஷாப் கண்டிப்பா. அப்புறம் இந்த படத்துல வந்து லவ் சீன்ஸ் வந்து லவ் பத்தின படம் அப்படின்றதால வந்து நிறைய ரொமான்டிக் சீன் இருந்தது. ஆனா எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒண்ணுத்துல கூட வந்து அந்த எல்லாம் மீறாம ஒரு அழகான ஒரு லிமிட்குள்ள அழகான சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு அவரு. எங்கேயுமே வந்து முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதால எங்கேயுமே நான் வந்து கிளிவேஜ் காட்டணும், நேவல் காட்டணும், இல்ல வந்து கொஞ்சம் கிளாமர் காட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை எங்கேயுமே எனக்கு கொடுக்கல. அந்த கட்டாயத்தை வந்து அந்த படமும் வந்து டிமாண்ட் பண்ணல. ரொம்ப அழகா ரொம்ப என்ன சொல்றது, இது அப்புறமா நம்ம பார்க்கும்போது கூட வந்து குடும்பத்தோட பாக்குற மாதிரியான ஒரு அழகான லவ் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காரு. நான் முதல்ல அழுவது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, சிரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க, காதலிப்பதை பத்தி சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா ரொமான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க படத்துல, அதை வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல ட்ரெயின் பண்ணலாம்? காதலிப்பது கண்டிப்பா அழுவதுனா நீங்க திட்ட வச்சு அழுவ வச்சிடலாம், சிரிக்கிறது ஏதோ ஒரு எமோஷன் கொடுத்து சிரிக்க வச்சிடலாம். பட் இந்த இது வந்து எப்படி பண்ணாரு? அழற சீன் வந்து முதல்ல நான் சொல்லணும், அழற சீன் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வராதுன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அழணும் அப்படின்னும் போது, நடிக்கணும் அப்படின்னும் போது அழக வரல எனக்கு. அப்புறமா வந்து சீரியஸா உட்கார வச்சு அவர் யோசிங்க, அந்த கேரக்டரா யோசிங்க, நீங்க எந்த துக்கத்திலையும் வாழ்க்கையில எந்த துக்கத்தையும் நினைச்சு அழக வேண்டாம், அந்த கேரக்டரா நினைச்சு அந்த நிமிஷத்தை நினைச்சு அழுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது நான் தேன்மொழியா நினைச்சு அது அழும்போது வந்து கிளிசரின் தேவைப்படல, ரொம்ப ஈஸியா வந்தது, இயல்பா இருந்தது. அப்படி சொல்லும் போதுதான் வேற எதையோ நினைச்சு, யூஸ்வலி வந்து வேற எதையாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை நினைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில அழுக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டைரக்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லல. உங்க வாழ்க்கையை பத்தி நினைக்காதீங்க, நீங்க தேன்மொழி நினைங்க, அந்த இடத்துல உங்க லவரை நினைச்சு நீங்க அழுங்க, கண்டிப்பா அழுக வரும், வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைச்சு அழுங்க அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அந்த விஷயம். அதே மாதிரி நிறைய வந்து படங்கள் பார்க்க வச்சாரு. வெறும் தமிழ் சினிமா இல்லாம உலகத்துல வந்த அத்தனை அழகழகான படம், ரொம்ப நல்ல படம் பார்க்க வச்சாரு. நிறைய ஜாம்பவான்களோட, நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸோட படம் எல்லாம் பார்க்க வச்சாரு. நிறைய கொரியன் மூவிஸ், இட்டாலியன் மூவிஸ் நிறைய பார்க்க வச்சாரு. பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது சினிமானா வந்து சின்ன விஷயம் கிடையாது. இந்த சினிமா மூலமா எவ்வளவு விஷயத்த சொல்லலாம். சினிமா இஸ் ரொம்ப பெரிய ஒரு மீடியா அப்படின்றது வந்து அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது.
அப்புறமா சிரிக்கிறது வந்து அதே மாதிரி எந்த ஆங்கிள் சிரிச்சா வந்து அழகா இருக்கும் அப்படின்னுட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. ரொமான்டிக் சீன்ஸ்ல அதே மாதிரி முதல்ல வந்து வெக்கப்படக்கூடாது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பாக்குறாங்களே நம்மளுக்கு எப்படி ஹீரோவை பாக்குறது அப்படின்னுட்டு வந்து எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். பாருங்க நிறைய வந்து அவர் கண்ணை பார்த்து எல்லாரையுமே வந்து கண்ணை பார்த்து பேசுங்க. அவர் முக்கியமா அவர்கிட்ட பேசும்போது கண்ணை பார்த்து பேசுங்க, ஐ கான்டாக்ட் நிறைய பண்ணுங்க. அதுக்கு அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து உள்ள இருக்க அந்த கூச்சம்லாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதை விட அந்த ஒரு வருஷம் வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா பழகினதால கூட ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் வந்து நடிப்பாரு. அவர் ஹீரோவோட வந்து அவர் ஒரு பொண்ணா அப்ப பாக்கும்போது வந்து டைரக்டர் மாதிரி இருக்க மாட்டார். அவர் ஒரு ஹீரோயின் மாதிரி எல்லா அவர் வந்து அவ்வளோ ஒரு ஃபெமினைனா பண்ணிருப்பாரு. அது பார்க்கும்போது நம்மளுக்கு அவரை பீட் பண்ணி பண்ணணும், அவரை விட வந்து கேர்லியா இருக்கணும், அந்த விஷயம் அவரை விட வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஒண்ணு பண்ணி கொடுத்துருவாரு. சோ நடிகையா வந்தது ஆக்சிடென்ட் அப்படின்னுட்டு ரொம்ப ஆக்சிடென்ட் சொன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆக்சிடென்ட் அப்படின்னா வந்து எல்லாருமே கிளிஷேவா இருக்கும். ஆக்சிடென்ட் அப்படின்னு தமிழ் சினிமாக்கு நான் நடிக்க வந்தது ஆக்சிடென்ட் அப்படின்னு கிளிஷேவா நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் வந்து மீடியா ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் மீடியா பத்தி தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். சோ எனக்கு வந்து மீடியா ரொம்ப பிடிக்கும், எனக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும், பேசுறதுக்கு பிடிக்கும். கேமரா பத்தி தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் வந்து ஆங்கரிங் பண்ணுவேன். அப்பவும் நடிக்க மாட்டேன். நான் நிறைய ஆங்கரிங் பண்ணுவேன், நிறைய பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் கேமரா முன்னாடி அப்படின்றத நான் நிறைய துருத்துருன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு டிவி ஷோல வந்து அவர் என்ன பார்த்தாரு, யாராவது துருத்துருன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னுட்டு வந்து ஹி காட் மை நம்பர் சம்ஹவ் அண்ட் அவர் என்கிட்ட பேசினாரு. பேசும்போது நான் சும்மா ஏதோ பேசதான் கூப்பிடுறாங்க அப்படின்னுட்டு வந்து பேசினேன். அப்புறமா பார்த்தா படத்துல ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. நான் வந்து அசல் தமிழ் குடும்பம், அசல் மெட்ராஸ் பொண்ணு அந்த மாதிரி. சோ வீட்டுல வந்து நடிக்கிறியாமா வாமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டுலாம் கண்டிப்பா சொல்லல. எனக்கு ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ணாங்க எங்க வீட்ல எல்லாம். லவ் பண்றேன்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பெருசா ரியாக்ட் பண்ணாங்க எங்க வீட்ல. அப்பா அம்மா எல்லாருமே சான்ஸே கிடையாது அப்படின்னுட்டு. அப்புறமா டைரக்டர் வந்து அவங்களை கூப்பிட்டு என்னோட ஃபேமிலியை கூப்பிட்டு பேசினாரு. எல்லார்கிட்டயும் வந்து புரிய வச்சாரு, இது வந்து ஜஸ்ட் another மூவி கிடையாது. இந்த படத்துல நடிச்சீங்கன்னா வந்து உங்க பொண்ணோட டிக்னிட்டி எந்த அளவுமே குறையாது. பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணு எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல பாப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் இருக்கும் அப்படின்னுட்டு வந்து சொன்னாரு. சோ சொல்லும் போதே வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. இன்ஃபேக்ட் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வந்தது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் ஒரு படம் ஆசைக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. எனக்கும் வந்து கேமரா எல்லாமே பிடிச்சிருந்தது. அந்த விஷயம் எனக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து அது நல்ல ஒரு டெசிஷனா இருக்கும் அப்படின்னுட்டு நம்புறேன். ரோல் மாடல் விரும்பிய நடிகை ரோல் மாடல் அந்த மாதிரி இல்ல நிறைய பேர் இருக்காங்க, யார சொல்றது அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. ரொம்ப பாதிச்ச நடிகை அப்படின்னா வந்து தமிழ் பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு ஊர்வஷி மேடம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெர்சடைலா பண்ணுவாங்க ஊர்வஷி மேடம் பிடிக்கும். அதே மாதிரி வந்து அப்கோர்ஸ் சீரியஸான நடிப்பு அப்படின்றது வந்து ஷோபா அம்மாவை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அவங்களோட படங்கள் வந்து அழகு முக்கியம் கிடையாது, ரொம்ப நார்மலா நம்ம வீட்டுல ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு முகமா இருந்தாலே வந்து இருந்தா கூட போதும், அதை வச்சு வந்து எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்றத வந்து காட்டின ஒருத்தவங்க. ஊர்வஷி மேடம் பிடிக்கும். அப்புறமா பானுப்பிரியா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அழகாவும் இருப்பாங்க, ரொம்ப அழகா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப எந்த மாதிரி வேணா ஃபெமினைனாவும், எந்த அளவுக்கு ஃபெமினைனாவும் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து இறங்கி நடிக்கவும் முடியும் அப்படின்னா வந்து எனக்கு பானுப்பிரியா மேடம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வந்து தமிழ்ல எல்லாம் அவங்கள ஒரு ரோல் மாடலா நினைக்கலாம். கொரியோகிராஃபி பத்தி சொல்லணும்னா வந்து அந்த படத்துல ஈஸ்வர் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சும்மா சாங் போட்டா நான் வந்து ஆடுவேன், எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல எல்லாத்துலயும் ஆடி இருக்கேன். ஆனா வந்து அங்க டைமிங் எவ்வளவு முக்கியம் அப்படின்னது 1, 2 அப்படின்னு அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் தெரிஞ்சது எனக்கு. ஒரு சீன் வந்து அவர் ஸ்டெப் போடும்போது அவ்வளவுதானே பண்ணிடலாமே அப்படின்னு, ஆனா அங்க வந்து பண்ணும்போது அந்த சவுண்டு அந்த சிங்க் வந்து அங்க வராது. சோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது வந்து சும்மா எல்லாருமே ஆடிட முடியாது, அந்த சிங்க் வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ள நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் இருந்தா மட்டும்தான் வந்து சினிமால ஆடுறது வந்து வரும் அப்படின்னுட்டு. ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப ஹாப்பியான சீக்வன்ஸ் தான் எல்லாமே.
என்ன சொல்றது, ஜம்பியா இருக்கும் எல்லா சாங்ஸ், எல்லா சீக்வன்ஸுமே வந்து ரொம்ப ஜம்பியா வித் ஆல் எனர்ஜி, பவுன்சிங்கா இருக்கும், எல்லாமே நல்லா ஜாலியா இருந்தது. இந்த படத்துல வந்து எல்லாருமே பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ். அப்படி இருக்கும்போது மிஸ்டர் தாஜ்னூர் முடி தான் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு அவரோட இன்வால்வ்மெண்ட்டும் நீங்க அவர்கிட்ட எப்படி பழகினீங்கன்றது. இந்த படத்துல வந்து எங்க மியூசிக் டைரக்டர் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும், தாஜ்னூர் சார். அவருக்கு இந்த படம் தான் முத படம். இதுக்கப்புறமா தான் வந்து மற்ற படங்கள் வந்து பண்ணாரு. பட் எங்க படம் வந்து இப்போ வருது. அவர் வந்து எப்பவுமே வந்து மியூசிக் டைரக்டர், நான் என்னோட பவுண்டரி இதுதான் அப்படின்னுட்டு எங்கேயுமே வச்சுக்கிட்டது கிடையாது. இந்த படத்துல வந்து நாங்க ஒர்க் ஷாப் பண்ணும்போது அவர் பக்கத்திலேயே இருந்தாரு. அவர் பாப்பாரு, எல்லா சீன்ஸுமே பாப்பாரு. பர்சனலா கூப்பிட்டு சொல்லுவாள், இல்ல சரண்யா இந்த சீன்ல வந்து நீங்க இவ்வளவு பண்ணிருந்தாலே போதும் அப்படின்னுட்டு. எல்லாத்துலயுமே வந்து இது என்னோட படம், நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன், அதாவது அவரோட படம் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி எல்லாருமே இந்த படத்துல வந்து அவங்களோட பவுண்டரியை தாண்டி வந்து இந்த படத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில வந்து நூர் சார் கண்டிப்பா மியூசிக் சைட்ல வந்து இந்த படத்துல மியூசிக் ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அழகழகான சாங்ஸ் கொடுத்திருக்காரு, ரொம்ப அழகான மெலடிஸ். கண்டிப்பா மெலடிஸ் பத்தி பேசணும். ரொம்ப அழகான மெலடிஸ் கொடுத்திருக்காரு, சின்ன சின்ன சாங்ஸ். அது இன்னும் நிறைய வரணும், அடுத்த சரணம் போகணும் அப்படின்னு இருக்கும். ஆனா அங்கேயே நின்றுடும் அந்த சாங்லாம். நான் கேட்பேன், அழகா இருக்கே சார், அது ஏன் நீங்க அதோட நிறுத்திட்டீங்க, சின்னதா வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னு தோணுதில்ல, அடுத்தது வேணும்னு தோணுதில்ல, அதோட நிறுத்திக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சாங்ஸ் வந்து ரொம்ப பெரிய பலமா இருக்கும் இந்த படத்துக்கு. கதாநாயகன் நீங்க வந்து இதுக்கு மேல கேமராக்கு முன்னால நின்றுட்டீங்க, டிவி ஆங்கரிங்களா. கதாநாயகன் ஒரு நியூ ஃபேஸ், அவருக்கும் உங்களுக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி, அப்புறம் வாட் வாஸ் திஸ் கோஆபரேஷன் வித் யூ? இந்த படத்தோட ஹீரோ வெங்கடேஷ். அவரு நான் வந்து ஆக்டிங் பண்ணது கிடையாது, ஆனா அவர் வந்து ஆக்டிங் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட். அவர் ஆக்டிங்லாம் வந்து முன்னாடியே கோர்சஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. சோ முதல்ல வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. இவங்கெல்லாம் ஆக்டிங்லாம் தெரியும், எனக்கு வந்து எதுவுமே தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு பயமா இருந்தது. ஆனா வந்து அந்த பயம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து இருந்தாங்க. அதை விட ஒரு வருஷம் வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப் இருந்ததால எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். எல்லாமே ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு நான் ஹீரோ, நீங்க ஹீரோயின், அதெல்லாம் வந்து படம் வந்து அந்த கேமரா ஆக்ஷன் அது சொன்னா மட்டும்தான் வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாம். அதை தாண்டி வந்துட்டா வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிப்போம். இது நல்லா பண்ணீங்க அப்படின்னுட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி நான் வந்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னுட்டு வந்து சொல்லுவேன். சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அந்த இடத்துல. வியூவர்ஸ்க்கு இந்த படத்தை பத்தி ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்த முகங்கள் எதுவுமே இருக்காது. முழுக்க ஒரு புது கதையா, முழுக்க ஒரு புது முகங்கள் வச்சு தைரியமா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப புது விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ அந்த படத்தை நீங்க ரிலீஸ் ஆக போது நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட, முக்கியமா லவ்வர்ஸ் எல்லாமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒற்றன் செய்தி நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த படம் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.